வணக்கம். என்னோட பேர் வசந்த் முருகன். இந்த 2026 சென்னை புத்தக காட்சியில் என்னோட மதுமேக ஊழி அப்படிங்கிற நாவல் வெளிவந்திருக்கு. டயபெட்டிக் கல்ச்சர் பற்றின இந்த நாவல் எளிய மக்கள் சர்க்கரை புண்களால் எந்த மாதிரி சிக்கலுக்குள்ளாகிறாங்க, அவங்களோட குடும்பம் இதனால் எந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள போகுது, இதுலேருந்து மீள முயற்சிக்கும் போது ரொம்ப சாதாரணமாக ஒரு காலோ விரலோ அல்லது உடலில் ஏதோ ஒரு பாகத்தை வந்து இழக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்போது இந்த செப்டிக் வார்டில் இருக்கக்கூடிய இந்த அன்சர்டைனிட்டியை பற்றின இந்த நாவல், அதுதான் இந்த மதுமேக ஊழி. ஜீவகரிகாலன் சார் யாவரும் பதிப்பகம் இதை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டால் நம்பர் 42, 43 இது கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாரும் வாங்கி படிக்கணும். இது வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்பாவுக்கு இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருந்துச்சு. அண்ட் ஒரு அனுபவ குறிப்பாக மட்டும் இல்லாமல் அந்த திருவண்ணாமலை அரசு பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த கிராமப்புற மக்களோட லைஃப் ஸ்டைலும் இது உள்ளே இருக்குது. அவங்க வேலைக்காக இந்த மாதிரி இடங்களுக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயம் இருக்குது. தன்னோட உடல் நலத்தை தாண்டியும் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி, இந்த டயபிட்டிஸ் பற்றின நாலேஜ் இல்லாததுனால ரொம்ப ஈஸியாக அந்த ஆம்பிடேஷனுக்கு சான்சஸ் அவங்களுக்கு அமையுது. அப்போது இதை பற்றின நாவல் தான் இது. கடைசியான ஒரு ஹோப்போட தான் முடிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வாங்கி படிக்கணும். பற்றின நாவல்ன்றதுக்கு பதிலாக எதை பற்றினது இல்லைன்னு முதல்ல சொல்லிடுறேன். இது எதை பற்றினது இல்லைன்னா, டயபிட்டிஸ்க்கு சித்தா பெஸ்ட்டா அலோபதி பெஸ்ட்டான்றதை பற்றினது கிடையாது. அதே மாதிரி வந்து சர்க்கரை வந்து ஒரு நோயே இல்லை, அது வந்து தெரியுமா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா இது அதை பற்றினது கிடையாது. முழுக்க முழுக்க இந்த டயபெட்டிக் ஊன்ஸ் பற்றினது. சர்க்கரை புண்கள் எளிய மக்களை எந்த மாதிரி சிக்கலுக்குள்ளாக்குது, அதுலேருந்து அவங்க லைஃப் எப்படி மாறுது, அந்த முன்பின், அதுதான் இந்த நாவல். அது வந்து முன்னுரையில் நீங்கள் படித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மதுமேகம்ன்றது சித்தால சர்க்கரையை குறிப்பு, அந்த சொல்லு சர்க்கரை நோயை குறிக்கிற சொல்லு. ஊழின்றது அந்த ஒரு பேரழிவன் காலம். அதுதான். அதை தாண்டி நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் லக்ஷ்மிகர். இப்போது 49வது சென்னை புத்தக கண்காட்சியில் இருக்கோம். என்னோட இது வரைக்கும் 4 சிறுகதை தொகுப்புகள் வந்திருக்கு. இது என்னோட ரீசெண்டாக வந்த குறுநாவல் என்னோடது. இது வந்து ஜல்லிக்கட்டு பேஸ் பண்ணியான ஒரு கான்செப்ட். ஆனால் ஜல்லிக்கட்டு வந்து ஏற்கனவே நம்மளோட தமிழ் சமூகத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய எழுத்தாளர் மூலியமாக, பெரிய ஒரு மூலியமாக நமக்கு அங்கீகாரம் மூலம் கிடச்சிருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். என்னன்னா அது வாடிவாசல். இப்போ வாடிவாசல் கதை வந்து அதோட ஜல்லிக்கட்டின் களத்தின் உள்ளே பேசுகிறப்போ, இந்த புலிசாரை ஜல்லிக்கட்டோட களத்திற்கு வெளியே நடக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து பேசுது. அப்போது ஜல்லிக்கட்டை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை வந்து என்ன விதமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இது வந்து முக்கியமாக பேசுது. அப்போது நம்ம அந்த வீரத்தையும் பெருமையையும் நம்ம வந்து விளக்க வேண்டிய சூழல் வருது. அதை தாண்டி அந்த மக்களுடைய வாழ்நிலை வீரத்தையும் பெருமையும் தாண்டி என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான் புலிசாரையோட ஒரு மையம். இந்த புலிசாரை வந்து இப்போது மக்கள் பதிப்பாக 50 ரூபாய்க்கு யாவரும் பதிப்பகத்தில் கிடைக்குது. இந்த புத்தக கண்காட்சியில் ஸ்டால் எண் 42, 43 நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து என்ன எழுத போறீங்க, என்ன எழுதிருக்கீங்க? திரை சார்ந்த ஒரு கட்டுரை தொகுப்பு வருது. கண்டெம்பரரி சினிமாஸ் பற்றியான திரை சார்ந்த ஒரு நூலும், அதுக்கடுத்து ஒரு சிறுகதை தொகுப்பும் தயாராக இருக்குது. நான் வந்து படம் பண்ணணும். படம் பண்ணுறதுக்கான வேலைகளில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் போகும். நாவல் எழுதணும். நண்பர்களுக்கு வணக்கம். எனது மணிப்பல்லவன் நாவல் வந்து நீலம் பப்ளிகேஷன் வந்திருக்கு. F10ல் இருக்க அந்த கடை இருக்குது. இந்த நாவல் வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய எனது பிறந்த நிலமான நைனாதீவுடைய என்னுடைய பேர் தான் வந்து மணிப்பல்லவம். இந்த நாவல் வந்து 2000ங்களுக்கு முன்னான காலகட்டத்தில் ஈழத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஊடாக அந்த தீவின் மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அவர்களுடைய அன்றாட விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சமூக பிரச்சனைகள், அந்த நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய நல்ல மற்றும் விதிவசமாக நிகழ்ந்த பல்வேறு சம்பவங்கள், அதனுடைய காலகட்டம், எனக்கு அந்த சொந்த பூர்வீகம் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஒரு தலைமுறைக்கு பிறகு இன்றைக்கு புதிதாக சொல்ல வேண்டும். பழைய பதிவுகள் இருக்கலாம். அதாவது நான் சொல்ல வர்றது படைப்பு ரீதியாக பெரிதாக இல்லாத ஒரு சூழலும் இருக்கின்றது. இந்த நாவல் வந்து மணிப்பல்லவம் என்று வைத்திருக்கிற காரணம் அடிப்படையில் வந்து அந்த தீவுடைய பூர்வீக பெயர் வந்து மணிப்பல்லவம். ஓகே, மணிப்பல்லவம் அந்த தீவுடைய பூர்வீக பெயர்களில் ஒன்றாக இருக்கிறது. புத்த பகவான் கூட அங்கு வந்ததாக வரலாற்று ரீதியான தகவல் இருக்குது. நாகதீபம் என்ற அதற்கு இன்னொரு பெயரும் இருக்கின்றது. அந்த தீவில் இருக்கக்கூடிய இன்றைய காலம், அதை பூர்வீக விஷயங்கள், பழைய வரலாறு, இது சார்ந்து பல்வேறு விஷயங்களை நாவல் உள்ளடக்கி இருக்கிறது.
ஈழ இலக்கியத்தில் இது என்னுடைய 7வது நாவல். இதுவரை 6 நாவல்கள் இருக்கிறது. இது 7வது படைப்பாக நீளத்தில் வந்திருக்கிறது. அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். புத்தகங்களை தொடர்ந்து வாசியுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். சுவாசம் பதிப்பகம் அரங்கிலேருந்து பேசுகிறேன். 536, 37 நேற்று புத்தக கண்காட்சி ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி 2வது நாள். நிறைய புத்தகங்கள் நாங்கள் சுவாசம் சார்பாக கொண்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட தமிழில் 55 தலைப்புல நூல்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். தன்னம்பிக்கை நூல்கள்லேருந்து, இந்திய வரலாறுலேருந்து, நாவல்கள்லேருந்து, நிறைய பங்குச்சந்தையிலேருந்து ஏகப்பட்ட புத்தகங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஏகப்பட்ட நாவல்கள் எல்லாமே இங்கே அடுக்கியிருக்கிறோம், டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம், வந்து பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா முக்கியமான புத்தகம்னு சில புத்தகங்கள் சுவாமி சகஜானந்தர் வாழ்க்கை வரலாறு பற்றின மா வெங்கடேசன் எழுதின நூல். அதே மாதிரி அவரோட சட்டமன்ற உரைகள் முழுக்க நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அது வந்து ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு புத்தகம். அதையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அது மாதிரி பிரபாகரன் பற்றின ஒரு புத்தகம், எழுச்சியும் வீழ்ச்சின்ற புத்தகம். அப்புறம் காந்தி அடிச்சோடும் அதிகாரச்சோடும்ன்ற புத்தகம். மிக முக்கியமாக ஸ்பாராவோட இணைந்து நம்ம இந்த புத்தகம் வந்திருக்கோம், என் சுயசரிதை அப்படின்னு சகோதரி R.S. சுப்புலட்சுமி அம்மாள் அவங்க எழுதின புத்தகம். அதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி ரத்தன் டாட்டா, அப்புறம் ரினோசா எழுதின ஓகி நாவல், அப்புறம் மலையாளத்திலிருந்து குஞ்சுக்காளியின் குலவைன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன், அப்புறம் கோவிலுக்குள் நுழையாதுங்கிற ஒரு முக்கியமான புத்தகம் 1899 வெளிவந்த ஒரு தீர்ப்போட தமிழ் மொழிபெயர்ப்பு பிரபாகன் எழுதுனது. அதே மாதிரி புத்தரின் தம்மபதம் மத்வாச்சாரியா, அப்புறம் தியாகப்பாதை பரம்வீர் சக்ராவோட புத்தகம். இது மாதிரி நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்துடும். 55 ரேடியில் வரிசையாக சொல்கிறது கஷ்டம், மறந்துடும். ஸோ எல்லாமே ரொம்ப பாருங்கள், வந்து பாருங்கள். அப்புறம் இந்த பிரிட்டிஷ் வந்தேரிகளின் வம்பு பிரச்சாரம் அப்படின்ற புத்தகம் வந்து இந்தியாவுக்கு எதிராக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் என்னென்ன பொய்லாம் சொன்னாங்க, அதை எப்படி நிலைப்படுத்தினாங்க, அதெல்லாம் என்ன தப்பு, தெலுங்கில் வந்த புத்தகத்தோட தெலுங்குலேருந்து வந்த மொழிபெயர்ப்பு அந்த புத்தகம். அப்புறம் ஆட்டிசம், இது ஒரு முக்கியமான நூல். ஆட்டிசம் பற்றி நிறைய பேர் இப்பவுமே அதை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் ஈர்ப்பு விதியின் ரகசியங்கள்னு ஒரு புத்தகம், அதுவும் ரொம்ப முக்கியமான புக்கு. அதையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி பல புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த புத்தக கண்காட்சி வழக்கம் போல் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். வழக்கத்தை விட இன்னும் அதிகமாக நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். போக போக தெரியும், பார்க்கலாம் அப்படின்னு. கலப்பை பதிப்பகம் 2026 சென்னை புத்தக கண்காட்சியை ஒட்டி குலாத்தி என்கிற ஒரு மராத்தி மொழிபெயர்ப்பு நாவலை வெளியிட்டிருக்கிறது. இதை ஆங்கிலம் வழியாக தமிழில் வே. கோவிந்தசாமி தோழர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த நாவல் வந்து ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்கனவே வெளிவந்த ஒரு நாவல் தான். தமிழ் அறிவியக்க செயல்பாட்டில், முற்போக்கு செயல்பாட்டில், சமூக நீதி செயல்பாட்டில் ஆர்வமுள்ளவர்களால் இந்த நாவல் வந்து வெளிவந்த காலத்திலேயே மிக சிறந்த அளவில் கவனிக்கப்பட்டது. இந்த தன் வரலாற்று வடிவில் அமைந்த இந்த நூல் வந்து நிறைய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நாவலை பற்றி நாவல் வெளிவரும் காலத்தில் நான் மிகவும் சிறியவனாக இருந்தேன். அப்போது இந்த நாவலை நான் வாசித்திருந்தாலும் இதனுடைய முழுமையான வீரியம் எனக்கு தெரியாமல் இருந்தது. பிற்காலத்தில் இந்த நாவலை கலப்பை பதிப்பகத்தின் வழியாக நானே வெளியிடுவேன் என்று எண்ணவில்லை. எப்படின்னா வந்து அந்த இளம் பிராயத்தில் வந்து பழைய விடியல் பதிப்பகம் வந்து இந்த புத்தகங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து குலாத்தி, உபாரா, அந்நியன், பலூட்டா, முடையும் வாழ்வு இதெல்லாமே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அந்த சமயத்தில் எனக்கு ஏற்படுத்தியிருந்த நாவல்கள். இது எல்லாமே வாழ்க்கைனா எப்படி அப்படிங்கிறத புரிய வைத்த ஒரு விளிம்பு நிலை நாவல்கள். அந்த நாவல்களோட தாக்கமே மனசில் உண்டு. அந்த அளவில் அந்த நாவலை நம்ம இப்போ கொண்டு வந்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. வாசகர்களுடைய வரவேற்பும் இதுக்கு சிறப்பாக இருக்கிறது. நன்றி. வணக்கம். என் பேர் வந்து அழகிய சிங்கர். அதாவது இது வரைக்கும் விருட்சம் வெளியிட நான் 35 வருஷமாக புத்தகம் போட்டுருக்கேன். நிறைய புத்தகங்கள் போட ஆரம்பிச்சுட்டேன். போன வருஷம் 30 புத்தகம் போட்டேன். இந்த வருஷம் 34 புத்தகங்கள் போட்டிருக்கேன் நான். இப்போ இதில் வந்து நான் போடுற புத்தகத்தில் இப்போ இது வந்து ஆதார சுருதி ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான புத்தகம். இது எப்படி ஏன் முக்கியமான புத்தகம், ஒரு கலைமகளில் அந்த காலத்தில் 47 1947 இது பரிசு பெற்றிருக்காரு. ஒரு ரசவாதிங்கிறவர் எழுதி இந்த புத்தகம் வந்து அந்த நாவல் எழுதி பரிசு பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் அதை வந்து நான் தான் தோண்டி எடுத்தேன். இந்த மாதிரி தோண்டி எடுத்து புத்தகங்கள்லாம் போடுறேன் நான். ஆதார சுருதி அவர் தோண்டி எடுத்த புத்தகம். அப்புறம் இது பாருங்கள், காரியதரிசின்னு ஒரு புத்தகம். இது சங்கர்ராம் எழுதினது. சங்கர்ராம் வந்து ஒரு புத்தகம் தான் எல்லோரும் சொல்லுவாங்க, சங்கர்ராமனுடைய ஒரே ஒரு நாவல்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சங்கர்ராமன் ஒரு 10-15 நாவல் எழுதியிருக்காரு. அதில் காரியதரிசின்னு ஒரு நாவல் அது. அப்புறம் வந்து நிறைய வந்து நாட்டுரிமையான புத்தகங்கள் தான் போடுறேன். என்னுடைய புத்தகங்கள் போட்டுருக்கேன். என்னுடைய புத்தகம் வந்து இது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு புத்தகம். அது கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்கும்.
உள்ளே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்கும். இது வந்து அது மாதிரி ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். ரெண்டாவது வந்து இப்போ நினைவு பாதைன்னு ஒரு புத்தகம் போடுறேன். நகுலனுடைய 3 புத்தகம், 2 புத்தகம், அப்புறம் 3வது புத்தகம் போட போகிறேன். 3வது புத்தகம் இப்போ அச்சில் இருக்குது. இது என்னென்னா, நினைவு பாதைங்கிற புத்தகம் வந்து அது ரொம்ப வித்தியாசமாக எழுதியிருப்பார் கதை. யாருமே அது மாதிரி ஒரு நாவல் எழுத முடியாது. காணாசு புத்தகங்கள் எல்லாத்தையும் போடுறேன். காணாசு என்ன பண்ணுற சிறுகதைகள் எழுதியிருக்காரு. காணாசு கதைகள் 1, கதை 2, 3, 4 போட்டிருக்கேன். எழுதுகிறவங்க எழுத்தாளர்லாம் இருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாது. அதில் பாருங்கள், ஒரு உதாரணமாக ஹென்ரி ஸ்பெல் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து ஜெரோம் வெயிட்மேன், அது பெரிய ஆங்கில புத்தகத்தோட தொகுப்பு நூல்லேருந்து எடுக்கிறது. அப்புறம் வந்து ஐபி சிங்கர். இப்போ இந்த கதையெல்லாம் எப்படி எடுத்து நான் மொழிபெயர்த்து போடுறேன்னா, நான் தான் அதை மொழிபெயர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வணக்கம். இது நாற்கரம் பதிப்பகம், அரங்கெண் 408. எங்ககிட்ட இந்த ஆண்டு புதிதாக ஒரு 5 நாவல்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் பல நாவல்கள் ரிலீஸ் ஆக போகுது. ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளையின் சார்பாக ஒரு நாவல் போட்டி நடத்தி அதிலிருந்து 5 நாவல்களை தேர்வு பண்ணி வெளியிட்டிருக்கோம். அதில் 2 நாவல்கள் 25,000 ரூபாய் பரிசு பெற்றவை. மற்ற நாவல்கள் சிறப்பு பரிசு பெற்ற நாவல்கள். அதில் வந்து உப்பிலிக்குடி, நெடிய பனைகள், இந்த 2 நாவல்களும் 25,000 ரூபாய் பரிசு பெற்ற நாவல்கள். போத்து, வெப்புல், பதிலி, இந்த 3 நாவல்களும் சிறப்பு பரிசு பெற்ற நாவல்கள். மிக முக்கியமாக இந்த நாவல் போட்டியின் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதிய படைப்பாளிகளை தமிழ் இலக்கிய உலகிற்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் ஏற்கனவே பங்கு பெற்ற பல படைப்பாளிகளோடு சேர்த்து புதியதாக அறிமுகமாகின்ற படைப்பாளிகள் அவர்களுடைய படைப்புகளை ஊக்கப்படுத்துகிற விதத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பதிலி நாவல் கூட அந்த நாவலாசிரியருடைய முதல் நாவல் தான். இதே போல் தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதிய புதிய படைப்புகளை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த வாரங்களில் புத்தகத்தின் நிறைவடையக்கூடிய வாரத்துக்குள்ளே வந்து தேரல்ங்கிற ஒரு நாவல் வரப்போகுது. நீர்மம்னு ஒரு நாவல் வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே கடந்த ஆண்டில் வந்து கடையெழு வள்ளல்கள் அந்த வரிசையில் வல்வில் ஓரி, காரி, மலையமான் திருமுடி காரி, இந்த 2 நாவல்கள் வரலாற்று நாவல்கள் வெளியிட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டு அதியமான் குறித்தான நாவல் வருது. அது இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த நாவலும் வெளியாக இருக்கிறது. அது இல்லாமல் சிறுகதை தொகுப்புகள், கட்டுரைகள், சிறார் இலக்கியம், பல்வேறு வகைமைகளில் நாங்கள் தொடர்ந்து படைப்புகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்கோம். வாசகர்களுடைய ஆதரவு எப்போதும் எங்களுக்கும் தேவை. நன்றி. வணக்கம் நண்பர்களே. ஸ்டால் எண் 181, நூலேணி பதிப்பகம், லாலிபாப் சிறுவர் உலகம். இந்த ஹாலில் என்ன முக்கியமானது அப்படின்னா, குழந்தைகளுக்கான தனி உலகம். இப்போ நவீனமான இருக்கிற குழந்தைகளுக்கான தேவையான அனைத்து புத்தகங்களும் இந்த ஸ்டாலில் கிடைக்கும். இங்கே தமிழ்நாடு மட்டுமல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் எழுதிய சிறுகதைகள், சிறுவர் பாடல்கள், சிறுவர் கதை பாடல்கள், இது எல்லாமே இருக்குது. அதை தாண்டி நாவல்கள் இருக்குது. சிறார் நலம் தேடு அப்படின்ற ஒரு நாவல் வந்து தமிழ்நாடு அரசுடைய பரிசு பெற்ற ஒரு நாவலாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதை உள்ளடக்கி குழந்தை இலக்கியத்துக்கு தேவையான அனைத்தும் ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய வகையில் வச்சுருக்கோம். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஹைக்கூ கவிதைகள். இப்போ நவீனமாக பார்த்தீங்கன்னா தற்கால இலக்கியத்தில் ஹைக்கூ கவிதைகள் ஒரு பங்கு வகிக்குது. தன்முனை கவிதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், நவீன கவிதைகள்னு இந்த ஒரு அரங்கம் வந்து முழுக்க ஒரு இலக்கிய நண்பர்களுக்கு தேவையான இடமா இந்த இடம் அமையும். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இப்போ நவீனமாக தமிழ் குழந்தைகள் வந்து என்னென்னலாம் அவங்க கேரக்டர் பிடிக்குமோ அது எல்லாமே சேர்த்த ஒரு கலவையாக தான் இந்த நூல்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. உலகத்தில் நிறைய அழிந்து கொண்டிருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், இதை குறித்த விழிப்புணர்வு கதைகள் இதில் அதிகமாக இருக்குது. அறிவியல் கதைகள் அதிகமாக இருக்குது. இந்த அரங்கத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான அறிவு தேடலாக இருக்குன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெய்ரிகி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் கிரிஜா ராகவன், லேடி ஸ்பெஷல் மாத இதழுடைய ஆசிரியர். இது வந்து 28 வருடங்களாக வெளிவரும் ஒரு பெண்கள் மாத இதழ். நிறைய பேர் என்ன சொல்வீங்க, எங்கள் ஊரில் இது கிடைக்கலையேன்னு சொல்வீங்க. அதனால நீங்கள் விவரங்கள் கேட்டால் நாங்கள் அனுப்பி வைப்போம், சந்தா கட்டலாம் இந்த மாதிரி. அது இல்லாமல் நான் வந்து ஒரு 13 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 13 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். இந்த ரஞ்சனி, கனவு மனம், இது மறுபடியும் இதெல்லாம் நாவல். தமிழ் சினிமா புதுசாக வந்திருக்கு. 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவை அதனுடைய ஒரு பருந்து பார்வை அப்படின்னு சொல்கிறேன். அதை படித்தா உங்களுக்கு இப்படியா வந்திருக்கு தமிழ் சினிமா அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான புத்தகம். அது இல்லாமல் பரான்னு ஒரு புத்தகம். இது பார்த்தீங்கன்னா 365 நாளைக்கு 365 டிப்ஸ் கொடுக்குறேன். அது நேரத்தை எப்படி நிர்வகிக்கிறது, திட்டங்கள் எப்படி போடுறது, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும் அந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்படி வயதானவர்களுக்காக ஊன்றுகோல் வேண்டாம்,
யோசிக்கலாம் வாங்க அப்படிங்கிறது சின்ன சின்ன டிட்பிட்ஸ். அந்த மாதிரி மொத்தம் ஒரு 13 புத்தகங்கள் அப்படியே நீங்க ஒரு செட்டாவும் வாங்கிக்கலாம். 1500 ரூபாய். புத்தகங்கள் வியாபாரம் அதெல்லாம் தாண்டி புத்தகங்கள் தான் நமக்கு வந்து எப்பவுமே பதிவாக இருக்கும். மற்றதெல்லாம் ஒரு வாட்ஸ்அப்போ இன்னொன்னு பார்த்தோம்னா பார்த்துட்டு அப்படியே போயிடும். புத்தகங்கள் என்னைக்கு வேணாலும் நம்ம ஒரு ஃபிளாப் வச்சுப்போம் இல்லையா. நாங்கெல்லாம் இங்க வரோமே தவிர இங்க விற்பனை பண்றதை விட வாங்குறது தான் ஜாஸ்தி. அந்த அளவிற்கு புத்தகங்கள் ஒரு மனிதரோட நெருக்கமாக இருக்கணும். வாங்க எல்லாரும் புத்தக கண்காட்சிக்கு வந்து இங்க வந்து இந்த புத்தகங்களை சுவாசிக்கும் பொழுதே உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஆசை வரும். அதனால கண்டிப்பா வாங்க. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.